தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், நம்ம தொடர்ந்து இந்த உலக அரசியல் தொடர்பாக தொடர்ந்து உரையாடிட்டு வரோம். நம்ம நேயர்களும் அதை ரொம்ப விரும்பி பார்க்கிறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு தாக்குதலை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் ஃபாதர். குறிப்பா ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிற இந்த தாக்குதல் இதை எப்படி ஃபாதர் நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே பெரும் நெருக்கடியில் இருக்கிற மேற்கு ஆசிய பரப்பு மேலும் அதிகமான ஒரு பெரும் நெருக்கடிக்கு உள்ளார்கள். இஸ்ரேலினுடைய தாக்குதல் அடிப்படை என்ன கணக்குகளின்படி நடத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் ஒரு பெரும் பேரரசாக இருந்து இன்று ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு சமகால அரசாக தன்னை உணர்கிற ஈரான் மீண்டும் ஒரு பேரரசாக எழ வேண்டும் என்கின்ற விருப்பிலும் வேட்கையிலும் இயங்குகிறது. இது ஈரானுடைய நிலையை ஒரு வரியில் சொல்வதான பல நூறு ஆண்டுகள் அடிமைத்தனங்களையும் அழிவுகளையும் மட்டுமே கண்டும் அனுபவித்தும் வந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு இனிமேல் தனக்கு அப்படி ஒரு ஆபத்து வராதபடி எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அது இயங்குகிறது. இந்த இருவருடைய இலக்குகளும் நீடித்த அமைதி, அனைத்து மக்களுக்கும் நிலைத்த ஒரு செழுமைப்பாடு என்கின்ற திசையில் இல்லாமல் போரின் மூலமாகவும் வன்முறையின் மூலமாகவும் தங்கள் இலக்குகளை சாதித்துவிட முடியும் என்று கருதுவதால் ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் ஒரு நிரந்தர போர்க்களமாக காசாவில் நீங்கள் நடந்ததை பார்த்தீர்கள், நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். இது போல ஒரு மனித கொடுமை உலக பரப்பில் நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் மானுடத்தின் கண்களுக்கு முன்னர் தான் பல்லாயிரக்கணக்கில் குழந்தைகள், பெண்கள், மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். உலகத்தினுடைய மனசாட்சி மறத்து போயிற்று. அடிப்படையில் இந்த 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 பிரச்சனையின் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் இதை பார்க்கிற போது ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடாக மாறினால் அணு ஆயுத போட்டி என்பது அந்த பரப்பில் வரும். சவுதி அரேபியா உறுதியாக அதற்கான முயற்சிகளை செய்யும். இது ஒரு பொருள். அணு ஆயுத பரவலாக்கம் என்பது ஒன்று. அந்த ஒட்டுமொத்த அரபு வளைகுடா மேற்கு ஆசிய பகுதி என்பது ஒரு அணு ஆயுத போட்டிக்களமாக மாறும். ஈரானுக்கு அணு ஆயுத வல்லமை வந்து விட்டது என்றால் தன்னுடைய இருப்பே கேள்விக்குறியாகும். அணு ஆயுதங்களால் எப்போது வேண்டுமானாலும் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அழித்து விடக்கூடிய ஆற்றலை ஈரான் பெற்றுவிடும் என்கின்ற அச்சம் இஸ்ரேல் நாட்டுக்கு. இந்த சூழ்நிலையில் தான் 2 நாட்களுக்கு முன்பு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு. ஆமா, IAEA சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அதனுடைய அறிக்கை ஈரான் அணு ஆயுத பரவலாக்கம் தொடர்பாக இந்த ஏஜென்சிக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு அறிக்கை வருகிறது. ஒருவேளை விரைவில் ஒரு அணு ஆயுத பரிசோதனை அதை நடத்துமோ என்கின்ற சூழலில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு பெரும் எடுப்பிலான தாக்குதல். 200 இந்த அறிக்கை தான் அதுக்கு பின்னாடி. அந்த அறிக்கை என்பது, இந்த அறிக்கையானது தெளிவுபடுத்துகிறது ஒரு அணு ஆயுத பரிசோதனைக்கு ஈரான் அருகில் வந்துவிட்டது என்கின்ற நிலையில் தான் இந்த பெரும் எடுப்பிலான தாக்குதல். 200 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது என்பது அது சாதாரண தாக்குதல் அல்ல. தாக்குதலில் 2 இலக்குகள் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஒன்று, ஈரானுடைய அணு ஆயுத தொடர்பான இடங்கள். உண்மையில் அதனுடைய அதி பாதுகாப்பும் வல்லமையும் இஸ்ரேலிடம் இருக்கிற ஆயுதங்களால் அழிக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது, ஃபர்டோங்கிற ஒரு இடம். அந்த இடம் தாக்குதலுக்கு பெரிதாக உள்ளாகவில்லை. ஆனால் அதனுடைய ஏனைய 2 அணு ஆயுத இடங்கள், வேறு ரகசியமான இடங்கள் இருக்குதான்னு தெரிய தாக்கப்பட்டிருக்கிறது. அதே அளவுக்கு கடந்த பல ஆண்டுகளில் சீனா மற்றும் ரஷ்யாவுடனுடைய தொடர்புகளாலும் தன்னுடைய முயற்சியாலும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஈரான் மிக
மிகவும் முன்னேறி இருக்கிறது. இப்போது நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் மோதலில் கூட ஈரானினுடைய ஏவுகணைகள் பெரிதாக பயன்படுத்தப்பட்டன. ஈரானினுடைய ஏவுகணை இருப்பு மற்றும் ஒரு உற்பத்தி தளங்களையும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக ஈரானினுடைய ராணுவ கட்டளை தலைமை இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் காப்ஸ்ங்கிற ஒரு அதான் ஈரான் ராணுவத்தினுடைய ஒரு பெரும் உயிர் அமைப்புன்னு சொன்னாங்க. அதனுடைய கட்டளை தளபதி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபே கொல்லப்பட்டிருக்காரு. இது ஒரு சாதாரண எஸ்கலேஷன், மிகப்பெரிய எஸ்கலேஷன். ஆக இந்த நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அல்லது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 முதன்மையான இலக்குகளை இஸ்ரேல் வைத்திருந்திருக்கிறது. ஒன்று, அதனுடைய ராணுவ வல்லமை, மன்னிக்க வேண்டும், ஒரு அணு ஆயுத வல்லமையை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை இல்லாததாக்குவது அல்லது தாமதப்படுத்துவது ஒன்று. அதே போல அணு ஆயுதங்களையும் அழிவு ஆயுதங்களையும் வேகமாக சுமந்து வருகிற ஏவுகணை அந்த வலிமையை பலவீனப்படுத்துவது. மூன்றாவது, மிக மிக முக்கியமாக இந்த கட்டளை தலைமையை அழித்தொழிப்பதன் மூலம் திருப்பி தாக்குதலை தாமதப்படுத்தும். உறுதியாக அந்த ராணுவ கட்டளை தலைமையை சரி செய்துவிட்டுத்தான் ஒரு பெரும் தாக்குதலை ஈரானால் நடத்த முடியும் அல்லது நடத்துவார். திருப்பி தாக்குதலை தாமதப்படுத்துவது என்கின்ற அணுகுமுறையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 200 ஜெட் விமானங்கள் ஈரானுக்குள், ஈரான் நிலப்பரப்பிற்குள் சென்று தாக்குதல் நடத்தி திரும்பி இருக்கின்றன என்றால், இஸ்ரேல் நாட்டுக்கு இந்த அயன் டாம்னு சொல்லுவாங்க, இரும்பு கோபுரம், பழைய கோபுரம்னு சொல்லுங்களா, அது ஒரு பேர். ஆனா எந்த ஏவுகணை, எதிரி நாட்டினுடைய ஏவுகணை எது வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற ஆற்றல் பெற்றிருப்பதுதான் அயன் டாம். அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. ஆக எதிரி நாட்டு விமானங்களை எதிர்கொள்ளுகின்ற அந்த பாதுகாப்பு அரண் ஈரானுக்கு இல்லை என்பது இந்த தாக்குதலினூடாக நிரூபணமாகி இருக்கிறது. சென்று தாக்கி விடலாம் என்கின்ற அளவுக்கான ஒரு நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது என்பது பொதுவில் ஈரான் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டையும் உருவாக்குகிறது. அதை பற்றி விரிவாக அடுத்தடுத்த கேள்வி. இப்ப இதுக்கப்புறம் ஈரானுடைய ரியாக்ஷன், ஏன்னா இந்த இஸ்ரேல் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஈரானுடைய ரியாக்ஷன், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ராணுவ கட்டமைப்பு, அதை தாண்டி ஈரானுடைய நிலையிலிருந்து இதை எப்படி ஃபாதர் நம்ம பார்க்கலாம்? இதுல 2 எப்படி ஈரான் அணு ஆயுத வல்லமை பெற்றுவிட்டால் அது தனது இருப்புக்கு அச்சுறுத்தல் என்று இஸ்ரேல் கருதுகிறது, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்று கருதுகிறதோ, அதே போல இந்த சூழலில் ஒரு திருப்பி தாக்குதல் நடத்தாவிட்டால் அது தன்னுடைய இருப்புக்கும் அச்சுறுத்தல் என்று ஈரான் கருதக்கூடும். இட் இஸ் ஆல்சோ an existential crisis. ஆக ஒரு அணு ஆயுத வல்லமை இருப்பது என்பது தனக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, தன்னுடைய எழுச்சிக்கான வழித்தடம் என்றும் அது கருதக்கூடும். இது இன்று இருக்கிற ஒரு நிலை. இதில் எழக்கூடிய சிக்கல் என்னவென்றால், ஈரான் நேரடியாக ஒரு பெரும் படையை, இப்ப தரைப்படை என்று வந்துவிட்டால், தரைப்படையை ஈரானினுடைய தரைப்படையை எதிர்கொள்வதற்கான எண்ணிக்கை அளவு இஸ்ரேலுக்கு இல்லை. ஆனால் இந்த 2 நாட்டுக்கும் இடையேயான இடைவெளி என்பது 2300 கிலோமீட்டர். நீங்கள் தரைப்படையை நீங்கள் ஈடுபடுத்த முடியாது. இதுதான் அந்த ராணுவ சமநிலையில் அடிப்படையில் ஈரானுக்கு இருக்கிற ஒரு அனுகூலம் இன்மை என்பது இது ஒரு மிகப்பெரிய அனுகூலமின்மை. அருகில் ஈரான் ஈராக் போர் என்பது 2 தரப்பினருக்கும் பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களை திரட்ட முடியும். இங்கு வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சென்று சேர்வதற்கு 2300 கிலோமீட்டர். அது இஸ்ரேலிடம் இருக்கிற
ஆயுதங்கள், இடைமறித்தல்கள், ஏனைய நாடுகளை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலை என்பது அது ஒரு கடினமான ஒன்று. இரண்டாவது, அதனால்தான் அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். பலமுனையில் விரிவுபடுத்தப்பட்ட அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர், பிரித்து கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் உருவாக்கிக் கொள்வது என்பது அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் நம்ம சொல்றோம். அப்படித்தான் ஈரான் ஹமாஸ் குழுவை உருவாக்கி வைத்திருந்தது. அது இஸ்ரேலுக்கு அருகாமை பாலஸ்தீன இருந்து, அது அந்த பக்கம் போனீங்கன்னா லெபனான் மையமா வச்சு ஹெஸ்புல்லா உருவாக்கி வச்சிருந்தது. யெமன் நாட்டை மையமாக வச்சு ஹவுதீஸ் உருவாக்கி வச்சிருந்தது. அப்போ அமெரிக்காவை பயன்படுத்தி ஹவுதீஸை கடுமையா பலவீனப்படுத்தி இருக்காங்க. 2023 திருப்பி பார்க்கையில் ஈரான் தன்னுடைய எல்லையை மீறி செயல்பட்டது. அந்த ஹமாஸ் தாக்குதலை பயன்படுத்தித்தானே இவ்வளவு எந்த ஒரு உலகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்காமல் இவ்வளவு அராஜகங்களை செய்வதற்கு காரணம் ஒரு வகையில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கான ஒரு பிளாங்க் செக்கா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹமாஸ் இப்ப பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹெஸ்புல்லாவும் மிக கடுமையாக பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னொரு புறம் ஈரானுக்கு மிக நெருக்கமான உதவியாக இருந்த, இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த சிரியாவின் முன்னாள் அதிகார அமைப்பு பஷார் அல்-அசாத், அவருடைய அரசும் அகற்றப்பட்டு விட்டது. இந்த நிலையில் ஈரான் என்ன செய்யும் அப்படின்னா, அடிப்படையில் இன்று இருக்கிற அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதைத்தான் முதன்மை இலக்காக வைத்துக் கொள்ளும் என்பது என்னுடைய இலக்கு. இஸ்ரேலை அழிக்க புறப்படுவதால் தான் பாதுகாக்கப்பட்டால் அதை செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புறப்பாடு இந்த ரெஜிம், நான் சொல்வது ஈரான் என்கிற நாடு அல்ல, அந்த அதிகார அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அதிகார அமைப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன உதவும் என்பதைத்தான், ஏன்னா மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஈரானை பொறுத்தவரைக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலைகளைத்தான் அது முதல் இலக்காக கொள்ளும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரையே உள்ள போய் அழிக்க முடியுதுன்னா சம்திங் வெரி ராங். அப்போ இவங்களுடைய இஸ்ரேலினுடைய உளவுத்துறை அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது, அண்டை நாடுகள் ஆதரவு அப்படி இருக்கிறது. அதனால ஈரான் கட்டாயம் திருப்பி தாக்கும், திருப்பி தாக்காமல் இருக்க முடியாது. வான்வழியாக நடக்கிற தாக்குதல்களை எதிர்கொள்கிற அளவுக்கான ஒரு கணிசமான வலிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது. எனவே நேரில் இப்ப ட்ரான் ஏற்கனவே 100 ட்ரான்கள் அனுப்பி, ஆனால் ட்ரான்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலுக்கும் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஒரு சூழலை அதை ஒரு ஆப்ஷனா எடுக்க போறது இல்லை. அவங்க எஸ்கலேஷன் தான் நடக்கும். ஆனால் எஸ்கலேஷன், கவுண்டர் எஸ்கலேஷன் இது எந்த முடிவையும் தரப்போவது இல்லை. அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் மேலும் மேலும் பற்றி எரிய வைக்கும் ரத்த களரியாகும். ஒரு நிரந்தர நீடித்த அமைதிக்கான வழியை தேடுவதுதான் ஒரு என்ன சொல்வது அறிவுபூர்வமான தெரிவாக இருக்கும், சாய்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்று ரீதியாக ஈரான் என்பது பெர்ஷியா, உங்களுக்கு பழைய பெர்ஷியா, பெர்ஷியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நல்லுறவு பல காலகட்டங்களில் நிலவி இருக்கிறது. அப்படி ஒன்றும் நிரந்தரமாகவே பகையாக இருந்த இனங்கள்னு சொல்ல முடியாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் காலம்னு சொல்லுவோமே, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னரேயே ஐ திங்க் சைரஸ் என்கின்ற ஒரு மன்னனா டேரியஸ் தெரியல, சைரஸ் என்கின்ற மன்னன் பாபிலோனிய மன்னன், அன்னைக்கு இருந்த பாபிலோனியா தான் ஈராக். சோ இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருந்த ஒரு பேரரசு நெபுகத்நெசார்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா, தொங்கு தோட்டம் அமைத்த ஒரு பெரிய அரசர் நெபுகத்நெசார். பாபிலோனிய மன்னனை தோற்கடித்த காரணத்தினால்தான் பாபிலோனிய மன்னனால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இந்த யூதர்கள், இஸ்ரேலியர்கள் விடுதலை பெறுகிறார்கள். விடுதலை பெற்று மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். சைரஸ் மன்னன் நினைக்கிறேன் எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு அவன் தான் எல்லா உதவிகளையும் செய்கிறார்.
மரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். அப்படி நல்லுறவு இருந்திருக்கிறது. உள்ளபடியே 1947 தான் இஸ்ரேல் என்கின்ற நாடு வடிவம் பெற்று 48 ஐநாவுடைய அங்கீகாரம் அது பெறுகிறது. இஸ்ரேல் என்கின்ற நாட்டை அங்கீகரித்த இரண்டாவது இஸ்லாமிய நாடு ஈரான். ஆக்சுவலி முதல் நாடு துருக்கி, இரண்டாவது நாடு ஈரான். அதன் பிறகு ஒரு மிகுந்த நல்ல ஒரு 53 முதல் 79 வரை அந்த பெஹல்வி டைனஸ்டின்னு சொல்லுவாங்க, அவங்க ஈரானை ஆண்ட பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே மிகுந்த நல்லுறவு நிலவி இருக்கிறது. ஏனைய அரபு நாடுகளோடும் சமூகங்களோடும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் ஈரான் தான் இடைப்பட்டு உதவி செய்து இஸ்ரேலை காத்திருக்கிறது. ஆனால் 79 நடக்கிற அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்கு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, அதுவரை ஓரளவுக்கு ஒரு செக்யுலர் ஸ்டேட், எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் செக்யுலர் ரிப்பப்ளிக்கா இருக்கிற ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாறும். 79க்கு பிறகுதான் அப்பொழுது அயோத்தில்லா, அப்கோர்ஸ் அந்த அப்போது இருந்த மன்னன் ஷா, ஈரானிய மன்னன் ஷா மக்களை சுரண்டுகிறவராகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து போகிறவராகவும் இருந்தார் என்கின்ற ஒரு வரலாற்று சூழல். அந்த புரட்சியில் ஷாமனன் தூக்கி எறியப்பட்ட பிறகு அயத்துல்லா கோமேனி தலைமையில் இஸ்லாமிய குடியரசு அமைகிறது. அவருடைய பிரகடனம் தான் இந்த மேற்காசிய பரப்பில் இஸ்ரேல் ஒரு சின்ன சைத்தான், அமெரிக்கா ஒரு பெரிய சைத்தான். அமெரிக்கா is a great Satan and Israel is a little Satan. இப்படியான இது வருது. 91 இருந்து அது வன்முறை சார்ந்த பகையாக மாறுகிறது. 91 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் இந்த அசிமெட்ரிக்கல் வார் வித் ப்ராக்சிஸ். நிரந்தரமாக இவங்க போர் புரிந்து கொண்டிருந்த பகை நாடுகள் அல்ல, அமைதி ஒத்துழைப்பை கண்ட நாடுகள். மீண்டும் அந்த அமைதி ஒத்துழைப்புக்கு செல்வதுதான் ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கு மாறி. இப்ப அதுலதான் நான் 40 வயதில் போர்களையும் இது போன்ற இதெல்லாம் பார்த்த விதம் வேறு, 60 வயதில் நான் பார்க்கிற பார்வை என்பது வேறு. இல்ல, நீங்கள் வலிமையானவர்களாக மாற வேண்டும் என்று. இப்ப ரைஸ்ங்கிற ஒரு அமைப்பை நம்ம நடத்துறோம், அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாரும் அதுல சேரணும்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன், தமிழர்கள் நமக்கு நல்ல தொலைநோக்கு கொண்ட தலைவர்கள் கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் காலனி ஆதிக்கம் முடிவுக்கு ஆப்பிரிக்க, ஆசிய, தென் அமெரிக்க கண்டங்கள் எல்லாம் முற்றாக மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட போது நமக்கு ஒரு நாடு கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதனாலதான் இங்க நம்ம பெரிய பெரிய தலைவர்களா, தமிழ் தலைவர்களை கொண்டாடுறப்பெல்லாம் எனக்கு அப்படி ஒண்ணு இப்போ பெரிய ஆதர்சம் எல்லாம் வாரது இல்லை. அந்த வகையில தந்தை பெரியாரை ஏன் பிடிக்கிறேன்னா, எங்களுக்கு தனியா ஒரு நாடு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் மட்டும்தான் கேட்டார். அவரோட நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் ஏனையவங்களும் சேர்ந்து நின்றுப்பாங்கன்னா அழகா நமக்கு ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு கிடைச்சிருக்கும். அந்த வரலாற்று தருணங்களை நாம தவிர விட்டுவிட்டோம். இனி போய் நம்ம ஆயுத போராட்டம் நடத்தி போர் நடத்தி அதெல்லாம் பெரும் அழிவு, பெரும் இடர் இருக்கிற நாடுகள் மிகுந்த வல்லமை கொண்ட நாடுகளாக அதிகார அமைப்புகளாக மாறிவிட்டன. எந்த அளவுக்குன்னா நீங்களே பாக்குறீங்க, நம்ம கல்வி உரிமைக்காக கூட நம்ம போராட வேண்டி இருக்குது. கீழடிக்காகவே நமது பண்பாட்டினுடைய காலத்தை வரையறுப்பதற்கு கூட நம்ம அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனை தொந்தரவு ஒண்ணுமே இருந்திருக்காது. 1947 வெள்ளக்காரன் காலில் விழுந்து ஐயா போறதே போறீங்க, தயவு செய்து எங்களுக்கு ஒரு தனியா ஒரு நாடை பிரிச்சு போங்கன்னு கேட்டிருந்தா. ஆனால் வல்லமை மிக்கவர்களாக மாறுங்கள் நான் சொல்லுவேன். போர்கள் எல்லாம் இனிமேல் இருக்கிற ஒழுங்குகளில் வல்லமை மிக்கவர்களாக மாறுங்கள் என்றால் அதற்கான முன்மாதிரியை நீங்கள் சீனாவிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஈரானுக்கும் வளங்கள் இருந்தது, பெட்ரோல் இருந்தது, எல்லாம் இருந்தது. சீனாவுக்கும் வளங்கள் இருந்தது, ஆனால் வறுமையுற்ற ஒரு நாடு.
60 ஆண்டுகளில் அது எங்க இருக்குது? நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கல்ல, தேவையில்லாத போர்களுக்கு சீனா போகாது. தனது வலிமை தான் தனக்கான பாதுகாப்பு, அவ்வளவுதான். தனது வலிமையை வளர்த்து கொண்டே இருக்கிறது. அது பொருளாதார வலிமை, பொருளாதார வலிமையினூடாக ராணுவ வலிமை, அதை விட முக்கியமாக அறிவு வலிமை. இந்த பொருள் வளம், அறிவு வளம், பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு செல்வங்கள் கணிசமான மக்களை ஒரு நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ வைப்பது, தான் வலிமையாக மாறுகிறது. யாருடனும் அது போர்களுக்கு செல்லவில்லை. எந்த நாட்டுக்கும் அது போர்களை ஏற்றுமதி செய்யவும் இல்லை. சீனாவும் பல இடங்கள்ல அவங்களுக்கு வேண்டிய ஆயுத குழுக்கள் எல்லாம் வளர்த்து விடுறாங்க. ஆனா அவங்கள போய் தினமும் சண்டை பிடிக்கலாம் சொல்லல, தினமும் தாக்குதல் நடத்தல, ஒரு அசெட்டா வச்சுக்கிறாங்க. நம்மளோட வடகிழக்கு பகுதிகளிலையும் நிறைய அசெட்ஸ் வச்சிருக்காங்க, இல்லைன்னு. அது நாகாலாந்தா இருக்கலாம், மணிப்பூர்ல எல்லாம் அந்த அசெட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா தினமும் சண்டை போடணும்னு சொல்ல. சோ அறிவுபூர்வமாக நடந்து கொண்டு தன்னை மிகப்பெரிய வல்லமையாக வளர்த்து கொண்ட ஒரு சீனாவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் வளம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. நிரந்தர போர் நடத்தி கொண்டிருக்கிற போது உங்களை விட வல்லமையான ஆயுதங்களை ஒருவன் கொண்டு வந்தால் நீங்கள் பலவீனமாகி போவீர்கள். யாராலும் தொடர்ந்து சண்டை பிடித்துக் கொண்டே இருக்க முடியாது. உங்களாலேயே நீங்க 24 மணி நேரம் வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆக இது கடினமான, மிக கடினமான காரணம். அமெரிக்கா நேரடியா வரல, அது இன்னொரு டிஸ்கஷனுக்கான ஒரு விஷயம். ஆனால் இஸ்ரேல் தாக்கப்பட்டால் அமெரிக்காவால் வராமல் இருக்க முடியாது. காரணம் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் பிடிக்காது. ஆனாலும் அமெரிக்க அதிகார அமைப்பில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு பெரும் அணி அல்லது திரள் இருக்கிறது. சோ நேரடியா அப்படி வரப்போ அந்த பகுதி பற்றி எரியும். மக்கள் தானே கஷ்டப்பட போறாங்க, இல்லைங்களா? சோ ஒரு அனைத்துலக இடைப்பாட்டின் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைகளை நோக்கி நகர்வதுதான் சரியான, நிரந்தர ஒரு தீர்வு என்ன என்பதை நோக்கி நகர்வதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். முன்னரே நான் சொன்னதை போல அந்த பரப்பில் அமைதி வர வேண்டும் என்றால் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு. இந்த அடிப்படையில் ஷியா முஸ்லிம்கள், சன்னி முஸ்லிம்கள், சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்குமான பகைமையும் தீர்க்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கும் ஈரான் உள்ளிட்ட ஏனைய ஹமாஸ், ஹெஸ்புல்லா, சிரியா, பழைய சிரியா, இந்த பகைமையும் தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் அந்த பரப்பிற்கு அது அளவற்ற பொறுமையும் பல தரப்பினருமான ஒரு முயற்சியும். சாத்தியம் இல்லாததல்ல, சாத்தியமானதுதான். ஏன்னா ஈரான் பிரிக்ஸ் அமைப்புல மெம்பரா இருக்குது, ஷாங்கை கோஆபரேஷன் கவுன்சில்ல மெம்பரா இருக்குது. சோ சீனாவை பயன்படுத்திக் கொள்ளலாம், ரஷ்யாவை பயன்படுத்திக் கொள்ளலாம். உலக நாடுகளினுடைய முயற்சியால் உண்மையிலேயே அந்த பரப்புக்கு அமைதி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் பிரார்த்தனை. கண்டிப்பா ஃபாதர், நம்ம தொடர்ந்து இந்த போர் குறித்தும் அடுத்து வர நிகழ்வுகள் குறித்தும் நம்ம தொடர்ந்து உரையாடலாம். உங்களுடைய நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.